Hello everyone. So we are meeting again today. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த டாப்பிக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறப்ப ஃபேக்ட் நோட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதை நோட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னா உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியல, நான் மெதுவாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்தாவது understand it very well. Fine, superb. And also I'll be sharing the notes in the Telegram channel, so நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு முன்னாடி I have to tell you all about this India's largest, biggest scholarship admission test. So எல்லாரும் போயிட்டு லைவ்ல எழுதி பாருங்க. ஸோ ஆஃப்லைன் மோடில் போய் எழுதி பாருங்க. ஏன் அப்படின்னா ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே அஷ்யூர்டு கிஃப்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் 5-day ஃபுல்லி பெய்டு ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபுல்லி பெய்டு ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது செம. அதுவும் இஸ்ரோவில் நீங்கள் போயிட்டு யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் த ப்ரோக்ராம். இட் இஸ் லைக் யாருக்கெல்லாம் அது வந்து கிடைக்குதோ தே ஆர் ஆல் வெரி கிஃப்டட், ஐ வில் டெல் யூ. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆல் கெட் 100% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் போகும். நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க டெஸ்ட்லங்கிறத பொறுத்து யூல் கெட் அப் டு 100% ஸ்காலர்ஷிப். அது இல்லாமல் ட்ரோன்ஸ், ஸ்மார்ட் டிவைசஸ், அண்ட் தென் அது இல்லாமல் இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் கூட உங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஐ டெல் யூ கோ அண்ட் ரைட் இட் இன் த ஆஃப்லைன் மோட். சரி மேம், ஆஃப்லைன் மோட்னா எங்கே மேம் போகணும் அப்படின்னா எந்தெந்த ஊர்லலாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த ஊர்லலாம் நடக்குதுன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி, இது வந்து தமிழ்நாட்டில். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு ஹைதராபாத், விஜயவாடா, விசாகப்பட்டினம், நாக்பூர், அவுரங்காபாத், பட்டியாலா, முசாஃபர்பூர், டெல்லி, பெங்களூர், பூனே, இந்த மாதிரி பிளேசஸ்லேயும் நடக்குது. ஸோ இந்த பிளேஸில் எந்த பிளேஸ்க்கு நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் ஐ வில் சஜஸ்ட் யூ டு கோ அண்ட் ரைட் இட் இன் த ஆஃப்லைன் மோட். ஏன் அப்படின்னா யூ ஹாவ் திஸ் இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அதே மாதிரியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களை ஆஃப்லைன் மோடில் போய் எழுத சொல்கிறேன். புரியுதா? ஸோ இட் வில் பி ரியலி குட். நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஆல் இண்டியா ரேங்கிங் இருக்குது இதில், அதுவும் நான் சொல்லிடுறேன். யூ ஹாவ் அன் ஆல் இண்டியா ரேங்கிங் ஹியர். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் போயிட்டு சம்பவம் செஞ்சே ஆகணும். புரியுதா? ஸோ ஆல் இண்டியா ரேங்கிங்கில் நம்ம மாஸ் காட்டியே ஆகணும். ஸோ எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவோட அந்த கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு கிளிக் பண்ணி யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் திஸ் டெஸ்ட். என்னைக்கெல்லாம் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் December 2. அதுக்கப்புறம் யூ ஹேவ் இட் ஆன் 3rd, 9th and 10th இருக்குது. ஸோ ஆல் தி Saturday, Sundays. ஸோ யூ நீட் நாட் வரி. ஸ்கூல் இருந்தால் என்ன பண்ணுறதுலாம் கவலையப்பட வேணாம். இட்ஸ் ஆன் Saturdays and Sundays. ஸோ நீங்கள் போய் தாராளமாக ஆஃப்லைன் மோடில் எழுதலாம். ஃபைன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். நீங்கள்லாம் சூப்பராக பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்குங்க, இஸ்ரோக்கு போங்க, நிறைய கிஃப்ட்ஸ் அச்சீவ் பண்ணுங்கள். ஐ வில் பி ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸுக்கு போவோம். ஸோ கோயிங் டு திஸ் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட ஆர் எனி கண்ட்ரியோட எக்கனாமிக் ப்ராசஸை வந்து 3 செக்டராக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்டார் யூ ஹாவ் பிரைமரி செக்டார். ஸோ பிரைமரி செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ பிரைமரி செக்டார் தீஸ் பீப்புள் டேக் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் நேச்சர் டிரெக்ட்லி. இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் வரும், ஃபிஷரிஸ் வரும், மைனிங் வரும். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் பிரைமரி செக்டார். செகண்ட் கம்ஸ் தி செகண்டரி செக்டார். அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார். அது என்ன மேம் செகண்டரி செக்டார்னா பிரைமரி செக்டார் கிட்டேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அவங்க தே மேனுஃபேக்சர் சம்திங், சம் ப்ராடக்ட்ஸ், அது என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா? ஸோ த மேனுஃபேக்சர் சம்திங் அண்ட் தே கிவ் அஸ் ஆஸ் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ், ப்ராடக்ட்ஸ் ஆர் கூட்ஸ், நம்மளுக்கு ஒரு கூட்ஸாக தருவாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட தரேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார்லேருந்து மைனிங் பண்ணுறாங்க. அயன், வி ஆல் நோ அயன் ஓர்ஸ்லேருந்து மைன் பண்ணுவாங்க. ஸோ தே டேக் ஃப்ரம் அயன் ஓர்ஸ், வி கெட் ஸ்மெல்டிங் ப்ராசஸ் மூலமாக வி கெட் அயன். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்டரி செக்டாரில் தே கன்வெர்ட் இட் ஆஸ் ஸ்டீல் ஆர் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க.
புரியுதா? இப்போ do you understand what is primary and secondary sector? So this secondary sector are nothing but these manufacturing industries. So we are going to see about manufacturing industries today. So what are those manufacturing industries அப்படின்னா production of goods in large quantities after processing from raw materials. So இது வந்து கொஸ்டினா கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்கலாம், 2 மார்க்ல they can be asking. So what is manufacturing அப்படின்னா production of goods in large quantities after processing from raw materials to more valuable products. இதுதான் key points. இந்த 3 பாயிண்ட்டும் உங்களோட ஆன்சர்ல இருக்கணும். So production of goods in large quantities and then producing from raw materials to more valuable products is called as manufacturing. இந்த 3 key பாயிண்ட்டும் கண்டிப்பா உங்க ஆன்சர்ல இருக்கணும். புரியுதா? So examples கொடுத்திருக்காங்க, steel factories, car industries, breweries, textile industries, bakeries கூட என்னது manufacturing industries தான். புரியுதா? Because what? அங்க வந்து wheat flour யூஸ் பண்ணி they are making bread, they are making sweets, they are making savories. கரெக்ட்டா? So that's why bakeries are also coming under manufacturing industries. Questionல bakeries are under which of the following கேட்டா they are a manufacturing industry. புரியுதா? Yes. Are secondary sectors where workers manufacture primary materials into finished goods. இப்போ நான் சொன்னேன் இல்லையா? So primary sector plus secondary sector gives finished goods. சரியா? So this is what is the formula. So primary plus secondary, they both together give, they give raw material, they give manufacturing. சரியா? That is how we get the finished products. இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் எல்லாம் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஸோ தட் நல்லா ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ ஐ டோல் யூ 3 key points and then you have to be writing this formula. புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட், வை தீஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி தி பேக் போன் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் ஜென்ரல். ஒரு கண்ட்ரி நல்ல டெவலப் ஆகணும், எக்கனாமிக்கலி பெருசாகணும், நம்மளுக்கு இன்கம் வரணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரை நம்ம நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார் இஸ் கன்சிடர்ட் த பேக் போன் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஏன்? பிகாஸ் பாயிண்ட் நம்பர் 1, தே மாடர்னைஸ் அக்ரிகல்ச்சர், அ கீ எக்கனாமிக் செக்டார், and reduce people's dependence on agriculture income. சரியா? ஸோ அதாவது அக்ரிகல்ச்சரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காமல் பீப்புளுக்கு அதை இல்லாமல் மற்ற இன்கமையும் கொடுக்கும், நம்பர் 1. அண்ட் தென் அக்ரிகல்ச்சரை மாடர்னைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நேற்று பார்த்தோம் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம், அதில் இன்டென்சிவ் ஃபார்மிங்னு ஒன்று பார்த்தோம். சப்சிஸ்டன்ஸில் என்ன பண்ணுவாங்க, சும்மா வீட்டில் இருக்கவங்க மட்டும் ஒரு வுட்டன் ப்ளவ்வை வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருக்க ஆக்ஸை வச்சுட்டு தே ப்ளவ் த லேண்ட், தே கல்டிவேட். இது வந்து சின்ன லேண்டாக இருந்தால் ஓகே, பட் பெரிய லேண்டாக இருந்தால் தே நீட் டிராக்டர். அந்த டிராக்டரை மேனுஃபேக்சர் யார் பண்ணுவாங்கன்னா தீஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரை மாடர்னைஸ் பண்ணணும்னா வி நீட் மேனுஃபேக்சரிங் செக்டார். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வி நீட் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் கேன் நம்ம பார்த்தோம், சுகர் கேனோட விலை கம்மி, பட் சுகரோட விலை ஜாஸ்தி. அந்த டிரான்சிஷன் கொண்டு வரது யாருன்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸ். புரியுதா? ஸோ they come under the process of manufacturing sector. Now do you understand, அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கும் அக்ரிகல்ச்சரை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிற பீப்புளுக்கு நல்ல இன்கம் வரணும் அப்படின்னாலுமே they are dependent on this manufacturing sector. புரியுதா? ஸோ தே கிரியேட் ஜாப்ஸ் இன் செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார். இதெல்லாம் மேம் டெர்ஷரி செக்டார் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னா, டெர்ஷரி செக்டார்ஸ் ஆர் சர்வீஸ் செக்டார்ஸ். எல்லா விதமான சர்வீஸுமே, education, and then you can talk about IT industries. ஒன்றும் வேணாம், சிம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போ சுகர் கேனை வச்சே சொல்கிறேன். சுகர் கேனை கல்டிவேட் பண்ணுறவங்க ப்ரைமரி செக்டார் அக்ரிகல்ச்சர், சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க செகண்டரி செக்டார் மேனுஃபேக்சரர்ஸ். இதை கொண்டு போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு சேல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சூப்பர் மார்க்கெட் டெர்ஷரி செக்டார், இட் இஸ் அ சர்வீஸ் செக்டார். புரியுதா? சுகரை வச்சே நான் சொல்லிட்டேன், ஐம் ரிப்பீட்டிங் அகெயின். சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மர் கம்ஸ் ஃப்ரம் ப்ரைமரி செக்டார், எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர். சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் செக்டார், தே ஆர் செகண்டரி செக்டார். அண்ட் தென் கம்ஸ் இந்த சுகரை கொண்டு போயிட்டு பீப்புளுக்கு சேர்த்துட்டு அண்ட் தென் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வச்சு அங்கே சேல் பண்ணுறாங்க, இல்லைனா ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க.
அண்ட் தென் ஆர் இப்போ வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் வந்து வீட்டுக்கு வந்து பொருள் டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தே கம் அண்டர் டெர்ஷரி செக்டார். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி செக்டார் ஒர்க். ஸோ இவங்க வந்து ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறனால அக்ரிகல்ச்சரை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்து தேர் ஹூ ஆர் ஆல் நாட் கெட்டிங் ப்ராப்பர் இன்கம் தே வில் கெட் ப்ராப்பர் இன்கம். ஸோ அதுதான் மேனுஃபேக்சரிங் செக்டார் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்னு சொல்கிறாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும். whenever there is industries there are more employments இருந்துச்சுன்னா சம்பளம் வரும், சம்பளம் வந்துச்சுன்னா பாவர்ட்டி கம்மியாகும். புரியுதா? ஸோ ஏழைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம வேலை கொடுக்கணும். அந்த வேலை எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் we get good jobs. Okay, so this reduce regional disparities, establish industries in tribal and backward areas through public sector industries. Public sector industries na enna ma'am அப்படின்னு கேட்டிங்கன்னா public sector industries are nothing but government owned industries. கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருக்கிற கவர்மெண்ட் ரன் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் தான் பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணி ட்ரைபல் ஏரியா ரூரல் ஏரியாலலாம் அவங்களுக்கு நல்ல ஜாப் தருவாங்க. புரியுதா? ஸோ தட் இஸ் வை திஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஸோ யூ கேன் see this the export of ஓகே இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்கிற 2 விஷயம் சொல்லிட்டேன். அது இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், வேறு கண்ட்ரிக்கு கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட ட்ரேடு பூஸ்ட் ஆகும். ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து பூஸ்ட் ஆகிறப்போ நம்மளுக்கு நல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, ஃபாரின் கரன்சி நம்மளுக்கு நிறையா சேவ் ஆகும். நம்மக்கிட்ட ஃபாரின் வேர்ல்டு லெவலில் இருக்கிற வேல்யூ நம்மளோட கரன்சியோட வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரீஸ் தட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரா மெட்டீரியல்ஸ் இன்டூ ஹையர் வேல்யூடு ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் ப்ராஸ்பரஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கண்ட்ரியில் ரா மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அவங்க ரிச் கிடையாது. அந்த ரா மெட்டீரியலை வாங்கி ஃபினிஷ்டு கூட்ஸாக சேல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் ரிச்சு. நம்ம நேஷ்னலிசம் இந்தியாவில் நம்ம பார்த்துருப்போம். பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா நம்மக்கிட்டேருந்தே காட்டனை வாங்கிட்டு போயிட்டு அவங்க கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வந்து நிறைய ப்ரைஸ்க்கு சேல் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல லாபம் இருந்துச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கண்ட்ரியில் ரா மெட்டீரியல் நிறையா இருக்கா, நல்ல நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கா, அது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஃபினிஷ்டு கூட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறக்கு அந்த கண்ட்ரிக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கண்ட்ரி ரொம்ப ரிச்சான கண்ட்ரி ஆகும். அதனால தான் இன்றைக்கி நம்ம கண்ட்ரியில் இந்த மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டரை பூஸ்ட் பண்ணுறாங்க. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ போயிட்டு நான் லோன் வாங்குகிறேன், நான் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி வைக்கணும், எனக்கு லோன் வேணும் அப்படின்னா எனக்கு லோன் தருவாங்க. ஷோயிங் தட் நான் படிச்சிருக்கேன், ஐ கேன் டூ இட் அப்படின்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரூஃப் காமிச்சேன்னா ஐ வில் கெட் லோன், ஐ கேன் ஸ்டார்ட் இண்டஸ்ட்ரி. ஏன் அப்படி கவர்மெண்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியே ரொம்ப ரிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்தியாவோட ப்ராஸ்பரிட்டியே வந்து ரேப்பிட்லி எக்ஸ்பேண்டிங் டைவர்சிஃபைங் த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்து தான் நம்மளோட கண்ட்ரியே ரிச் ஆயிடுச்சு, இப்போவே டெவலப் ஆகிருக்கு, இன்னுமே டெவலப் ஆகும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். கொஸ்டினில் 5 மார்க்கில் கேட்குறாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட் எல்லாம் தான் எழுதணும். என்னென்ன பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி ரைட்டிங் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த பேக் போன் ஆஃப் டெவலப்மெண்ட். சரியா? பேக் போன் ஆஃப் இந்தியா, அக்ரிகல்ச்சர் பேக் போன் ஆஃப் இந்தியா ரெண்டும் ஒன்றா மேம்? இல்லை, அக்ரிகல்ச்சர் வந்து பேக் போன் ஆஃப் இந்தியான்னு ஏன் சொன்னாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் டிபெண்டிங் ஆன் அக்ரிகல்ச்சருங்கிறனால பேக் போன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. பட் மேனுஃபேக்சரிங் செக்டரை பேக் போன் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பீப்புளுக்கு அதர் தென் அக்ரிகல்ச்சர் நிறைய ஜாப்ஸும் வரும், அக்ரிகல்ச்சரையுமே மாடர்னைஸ் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் மக்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, நிறைய வேலை கிடைக்கும், பாவர்ட்டி எராடிகேட் ஆகும். ட்ரைபல் ஏரியாவில் இண்டஸ்ட்ரீஸ் வரனால அந்த ட்ரைபல் பீப்புளுமே வந்து they'll have a very good life. ஸோ how it is possible அப்படின்னா பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஜாயிண்ட் செக்டார் வைக்கிறது மூலமாக கவர்மெண்ட் will help people. ஸோ அதர் than that
நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மட்டும் வச்சுக்காமல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே பீப்புளுக்கு நம்மளோட கண்ட்ரிக்கு நல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் ரிசர்வ்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வாட் they are saying is, ஒரு கண்ட்ரி எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் when they want to become prosperous, they want to become rich, obviously the country which is having raw materials and it is capable of finishing it to a high value finished goods மாற்ற முடிஞ்சதுன்னா that country will become rich அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுமே if India wants to become rich or இன்னைக்குமே how much we have attained this rapid expansion of prosperity is also because of this manufacturing sector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So first we are going to see this agro-based industries. So agriculture and industry are interconnected. ஏன் அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் நம்மளுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வரும். ஸோ அக்ரிகல்ச்சர் இருந்தால் தான் நமக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் we call it as agro-based industries. The industries which are dependent on agriculture for raw material is called as agro-based industries. இதில் என்னென்னலாம் வரும்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வரும், லைக் பேக்கரிஸ் கூட வந்து they are agro-based industries தான், because they depend on wheat flour, they depend on all these vegetables, everything they depend on agriculture, correcta? So and then dairy products, you can see a dairy products, oil making industries, இது எல்லாமே they are all, even textile industry is also agro-based industries. Yeah, காட்டன் சில்கெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி டெக்ஸ்டைல் பண்ண முடியும், கரெக்டாக? காட்டன் வந்து ஃபார்மிங் மூலமாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ அக்ரோ-பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ த இண்டஸ்ட்ரீஸ் விச் கெட் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் இஸ் கால்ட் அஸ் அக்ரோ-பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். புரியுதா? ஃபைன், சூப்பர். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் இன்டர்கனெக்டட் வித் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா by boosting agricultural productivity by providing raw materials and selling products to the farmers. So ஒன்று நம்ம பார்த்தோம், அக்ரிகல்ச்சர்லேருந்து அவுட்புட் வாங்குற இண்டஸ்ட்ரியும் அக்ரோ-பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான், ஆர் ஃபார்மர்ஸ்க்கு சேல் பண்ணுற இண்டஸ்ட்ரியும் அக்ரோ-பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தான். புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வந்து லெட்ஸ் சே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, காட்டனை அக்ரிகல்ச்சர் கிட்டேருந்து வாங்குறாங்க. they are also agro industry. இன்னொன்று tractor produce பண்ணுற இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? So what they do, they sell tractors to the farmers. So this is also agro-based industries. So agriculture கிட்ட இருந்து வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணாலோ இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது சேல் பண்ணாலோ, லைக் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே அக்ரோ-பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. புரியுதா? ஸோ அக்ரிகல்ச்சரோட எந்த விதமாக கனெக்ட் ஆனாலும் they are called as agro-based industry. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி பை ப்ரொவைடிங் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் டு த farmers, they are called as agro-based industries. The development and competitiveness of manufacturing industries have not only aided agriculture, இதனால் ப்ரொடக்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் மாறிடுச்சு. வாட் யூ மீன் பை எஃபிஷியன்ட் அப்படின்னா, நம்ம போடுற இன்புட்டை விட அவுட்புட் அதிகமாக வருது அப்படின்னா we call it an efficient process. That is, when input is less than output, this process is efficient. புரியுதா? நம்ம காசோ டைமோ ரொம்ப கம்மியாக கொடுத்தாலுமே நல்ல அவுட்புட் வெளியே எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா we call that is an efficient industry. புரியுதா? So that is what they are telling it here. Next, ஸோ இன்னைக்கு குளோபலைஸ்டு வேர்ல்டு. வாட் இஸ் திஸ் குளோபலைஸ்டு வேர்ல்டு? மேக்கிங் ஆஃப் குளோபல் வேர்ல்டு நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு வேர்ல்டு வந்து ஃபுல்லாக இன்டர்கனெக்டட். யாருமே தூரமாகவோ தள்ளி தள்ளி பிரிஞ்சோ இல்லை. everybody can be connecting to each other very easily. அது வந்து காசு விஷயமா இருக்கலாம். We can easily transact money within borders. We can easily sell goods within borders. And even people can go from country to country. It is very easy today. That is what you call as a global world. இன்னைக்கு குளோபலைஸ்டு வேர்ல்டில் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஃபிஷியன்சி, காம்படிட்டிவ்னஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் செல்ஃப் சஃபிஷியன்சி மட்டும் பத்தாது, நமக்கு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் பத்தாது, மற்றவங்களுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சர்பாசிங் செல்ஃப் சஃபிஷியன்சி சொல்கிறாங்க. புரியுதா? ஃபைன். ஓகே, ஸோ அவர் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் மஸ்ட் பி கம்பேரபிள் குவாலிட்டி. ஸோ இந்த குளோபல் வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கூட்ஸ் மேனுஃபேக்சர் மட்டும் பண்ணால் பத்தாது, அது நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்
கிடையாது. நிறையா கண்ட்ரி அதே ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்படி நிறையா கண்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா எஸ் ஸோ அப்போ நிறைய கண்ட்ரி ஒரு கண்ட்ரி மட்டும் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணாது, நிறைய கண்ட்ரி அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும். அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ நம்ம அவங்களோட குவாலிட்டி வந்து கம்பேரபிள் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் சேல் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் சேல் ஆகிடும், நம்மளது சேல் ஆகாது. ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் வந்து கம்பேரபிள் குவாலிட்டி டு தோஸ் இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் we will be having a very good market. ஸோ நம்ம அப்போ தான் எஃபெக்டிவாக கம்பீட் பண்ண முடியும் குளோபல் லெவல்லன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் தே ஆர் சேயிங் இஸ் குவாலிட்டி நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் ப்ரைஸும் காம்படிட்டிவாக இருக்கணும். புரியுதா? நான் குவாலிட்டி நல்லா கொடுக்குறேன்னு ப்ரைஸும் அதிகமாக கொடுக்கக்கூடாது, நான் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறேன்னு குவாலிட்டியிலே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரைஸும் சரி குவாலிட்டியும் சரி மற்ற கண்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டோட நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா ஈக்குவலாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் இட் வில் ஒர்க். புரியுதா? ஃபைன். ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், தீஸ் ஆர் ஆல் த அக்ரோ-பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ யூ கேன் சி ஹியர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூ கேன் சி ஹவு வேல்யூ அடிஷன் இஸ் ஆடட். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ப்ரொடக்ஷன், ஸ்பின்னிங், வீவிங், knitting, dyeing and finishing, garment manufacture. இப்படி தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகும். சரியா? ஐ வில் ஷோ யூ ஈவன் பெட்டர். I think you can see here. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு ப்ராடக்டில் ஃபைபர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைபர் ப்ரொடக்ஷன் வந்து ரா ஃபைபர்லேருந்து காட்டன்லேருந்து தே ப்ரொடியூஸ் ஃபைபர். ஸோ அதை ஸ்பின் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா யான்ஸ் மேக் பண்ணுவாங்க. இங்கே இருக்க பிக்சர் தான் யான், நல்லா நூல்கண்டு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல. ஸோ நல்லா ஸ்பின் பண்ணி தே மேக் திஸ் தின் ஃபைபர். அந்த ஃபைபர் என்ன பண்ணுவாங்கன்னா வீவ் பண்ணுவாங்க, நெய்யறதுன்னு சொல்கிறாங்களா, வீவ் பண்ணுவாங்க. வீவ் பண்ணோன்னா யூ கெட் அஸ் க்ளோத்ஸ். நல்லா கண்ணு மூடி லிசன் பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஸ்டார்டிங்கில் தே வில் கெட் ஃபைபரை வந்து நல்லா இது பண்ணி ஸ்பிண்டில் பண்ணி தே கெட் யான்லேருந்து தே ப்ரொடியூஸ் ஃபேப்ரிக்கை வந்து நல்லா டை பண்ணுவாங்க, பிடிச்ச கலருக்கு டை பண்ணுவாங்க. அண்ட் தென் யூ கெட் கார்மெண்ட் ஃபேக்சர். இது வந்து டை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிக்கலாம். அது ஒரு குர்த்தியாவோ ஒரு டிஷர்ட்டாவோ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டாவோ என்னவா வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைபர்லேருந்து ஸ்பின் பண்ணுவாங்க, ஸ்பின் பண்ணி வீவ் பண்ணுவாங்க, வீவ் பண்ணி டை அண்ட் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அண்ட் தென் தே டூ திஸ் கார்மெண்ட் மேனுஃபேக்சர். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க். ஸோ இட் ஹோல்ட்ஸ் அ டிஸ்டிங்டிவ் பொசிஷன் இன் இந்தியன் எக்கானமி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸில் ரொம்ப நல்லா கொண்டு வரது எதுன்னா ஒன் ஆஃப் த திங் இஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பீயிங் செல்ஃப் ரிலையன்ட் த்ரூ அவுட் த வேல்யூ செயின். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்த வேல்யூ செயின் இருக்கு இல்லையா, இங்கே எதுலேயுமே நம்ம வேற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டை வச்சே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறனால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை செல்ஃப் ரிலையன்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபேக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே செல்ஃப் ரிலையன்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்க முடியாது. நிறைய இடத்துல we are importing many things. பட் இங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் இட் இஸ் செல்ஃப் ரிலையன்ட் த்ரூ அவுட் த வேல்யூ செயினாக இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஏன் இதை சொல்கிறாங்கன்னா நம்ம காட்டன் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நம்மக்கிட்ட வந்து யார்னிங் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால நம்ம ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி வச்சு நம்மளே யார்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், வீவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வீவர்ஸ் இருக்காங்க, டைஸ் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம், டையிங் நம்மளே பண்ணுறோம், அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கார்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்மளே பண்ணுறோம், நம்ம வேறு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இல்லை. That is very good thing. Correct? So yes, so question la which of the following industries self reliant ன்னு கேட்டா நீங்க எழுதிடுவீங்க இல்லையா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எழுதிடுவீங்க இல்லையா? எஸ். ஸோ ஏன்ஷியன் இந்தியாவில் வந்து ஹேண்ட் ஸ்பின்னிங்கோ ஹேண்ட்லூமோ யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்குமே ஹேண்ட்லூம் வீவிங் இருக்குது. பட்டுப்புடவை சில்க் சாரீஸ் எல்லாம் நிறைய இடத்துல ஹேண்ட்லூம்ஸ் பண்ணுறாங்க. ஹேண்ட்லூம் பண்ணுற புடவைக்கும் ஹேண்ட்லூமில் செய்கிற ப்ராடக்ட்ஸ்க்கும் வேல்யூ எப்போவுமே ஜாஸ்தி.
புரியுதா? ஸோ மெஷின் மேடை விட ஹேண்ட் மேடுக்கு இன்றைக்குமே வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. they are very costly. பட் மெஷின் மேடில் ஒரு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல். எல்லாமே ஒரே மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக விலை கம்மியாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். புரியுதா? நான் சொன்னேன் இல்லையா, பட்டுப்புடவை கையில் நெய்யறதுனாலேயே அதோட விலை அவ்வளோ அதிகம். அந்த சில்கோட விலையும் அதிகம், கையில் நெய்யறதுனாலே அதிகம். அதோட அந்த டெக்ஸ்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெஷின் மேடு சில்க் சாரீஸும் இருக்குது. பட் ஸ்டில் அந்த சில்க் சாரீஸ், மெஷின் மேட் சில்க் சாரீஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி சீப்பர். புரியுதா? ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் we shifted to power looms. So what happened was traditional industries வந்து we have been competing with England made clothes. அப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்போவே இங்கிலாந்துலேருந்து நம்ம கிளாஸ் வந்துச்சு. ஸோ வாட் வி டிட் இஸ் வி டிட் ஸ்வதேஷிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்துச்சு. இந்தியன் மேடு ப்ராடக்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. நேஷனலிசம் அண்ட் யூரோப்பில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ வாட் ஹேப்பன் வாஸ் வி ஸ்டார்டட் ஹேவிங் அவர் ஓன் லூம்ஸ், ஹேண்ட் லூம்ஸை யூஸ் பண்ணோம். நம்மளே பவர் லூம்ஸும் ஜெனரேட் பண்ண ஆரம்பித்தோம். புரியுதா? ஸோ இண்டஸ்ட்ரி இனிஷியலி த்ரைவ்ட் இன் த மகாராஷ்டிரா. இது நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்ட் நோட் நான் சொன்னேன் இல்லையா, எங்கெல்லாம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஃபேமஸ்னா மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தில். இது ரெண்டுமே காட்டன் க்ரோயிங் பெல்ட். ஏன்னா அங்கே பிளாக் சாயில் அதிகமாக இருக்கிறனால காட்டன் க்ரோயிங் பெல்ட். அங்கே வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் வெரி ஃபேமஸ். புரியுதா? அது இல்லாமல் அங்கே ரா காட்டன் அவைலபிலிட்டி இருக்குது, மார்க்கெட் அக்சசிபிலிட்டி இருக்குது. ஏன் குஜராத்து மகாராஷ்டிராவும் பார்த்தீங்க அப்படின்னா சீஷோரில் இருக்கும். அங்கேருந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வெரி வெரி ஈஸி. இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் மகாராஷ்டிரா, திஸ் இஸ் ஃபுல்லி குஜராத். ஸோ இங்கே தான் யூ ஹாவ் மும்பை. அப்படியே இங்கேருந்தே ட்ரேட் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால தான் இது வந்து ரா மெட்டீரியலும் அங்கேயே இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸும் அங்கேயே இருக்குது, மார்க்கெட் அக்சசபிலிட்டி ரொம்ப ஈஸி. அங்கே வேலை செய்கிறக்கும் ஆள் சீக்கிரம் கிடைப்பாங்க, டிரான்ஸ்போர்ட், லேபர், அண்ட் எஸ்பெஷலி அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் இஸ் வெரி வெரி குட் ஃபார் திஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து மாய்ஸ் கிளைமேட் இருந்துச்சுன்னா அந்த வீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ட்ரை கிளைமேட்டில் வீவ் பண்ணுறது கஷ்டம். புரியுதா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஸ்டினாக கேட்கலாம். ஏன் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தில் திஸ் கேன் பி ஆஸ்ட் அஸ் 5 மார்க், 2 மார்க் ஆர் 3 மார்க். ஏன் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தில் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் abundant அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு சே ரா மெட்டீரியல் இருக்குது, மார்க்கெட் அக்சசிபிலிட்டி ஈஸி, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, லேபர் இருக்குது. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷனும் செட் ஆகும். எந்த இண்டஸ்ட்ரிக்குமே இந்த 4 விஷயம் வேணும் இல்லையா, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இந்த 4மே மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக நிறையா இருக்கிறனால தான் அங்கே வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் வெரி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுனீங்க. ஓகே, ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து லிங்க் ஆகுது. யூ கேன் see this, these are all embroideries. ஓகே, வீவிங் மெத்தட்ஸ், பிளாக் பிரிண்டிங் மெத்தட், இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது இல்லாமல் காட்டன் பால் பிளக்கர்ஸ், ஜின்னிங், ஸ்பின்னிங், வீவிங், டையிங், டிசைனிங், டெய்லரிங், சூவிங், இது எல்லாமே வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்துக்குமே ஃபேஷனாக ரொம்ப பிடிக்கும்ல, எல்லாருக்குமே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் ப்ரிஃபரன்சஸ், கலர் ப்ரிஃபரன்ஸ், ட்ரெஸ் ப்ரிஃபரன்ஸ், ட்ரெடிஷனுக்கு ட்ரெடிஷன், இது கல்ச்சருக்கு கல்ச்சர், அந்த ட்ரெடிஷ்னல் வேர் மாறும். அண்ட் தென் கம்ஃபர்ட் லெவல், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒரு ட்ரெஸ் வாங்குறதுல. ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் சேயிங் ஹியர். சரியா? சென்ட்ரலைஸ்ட் இன் மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் தமிழ்நாடு. ஸ்பின்னிங் வந்து எங்கே சொல்கிறாங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாட்டில் ஸ்பின்னிங் ரொம்ப ஃபேமஸ். இதுவே வீவிங் எங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வீவிங் வந்து ஹைலி டீசென்ட்ரலைஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியா ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். டீசென்ட்ரலைஸ்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா ஒரு இடத்துல இல்லாமல் பிரிஞ்சிருக்கு. ஏன் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்தியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. கரெக்டாக? காஞ்சிபுரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி வாரணாசியில் வந்து பனாரஸ் வீவிங் மெத்தட் இருக்குது. அதே வந்து சூரத் போனீங்கன்னா யூ ஹாவ் ஜார்ஜெட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ சந்தேரி காட்டன், அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே டிஃப்ரெண்ட் கலம்காரி பிரிண்ட். ஸோ இந்தியா ஃபுல்லாகவே வீவிங் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டில், குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. பட் அதை வேறு வேறு விதமான கார்மெண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணுறது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட் பிகாஸ் வி ஹாவ் வேரியஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸ் அண்ட் டிசைன்ஸ், காட்டன், சில்க், ஜரி, எம்ப்ராய்டரி, இந்த மாதிரி வேறு வேறு இருக்கனால இட் இஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேண்ட்லூம், பவர்லூம் அண்ட் மில் வீவிங் ப்ரொவைட் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் கமிங் டு ஜூட் டெக்ஸ்டைல்ஸ். நேற்று தான் சொன்ன ஜூட் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஃபைபர். ஏன் அப்படின்னா ஜூட் வந்து எங்கெல்லாம் இருக்குது, மெயின்லி இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் இட் இஸ் அவைலபிள் இன் ஒடிசா,
Bihar, parts of Bihar, and primarily along with the Hooghly river. ஏன்னா தண்ணி நிறைய வேணும் ஜூட் ப்ரொடக்ஷனுக்கு, தண்ணி நிறைய வேணும். இட் இஸ் a water intense crop. அதனால தான் இந்த Hooghly riverக்கு கிட்ட it is there. So the Hooghly basin's location is attributed to the jute producing area. அது இல்லாம அங்க water transport இருக்கு, railways ஈஸியா இருக்கு, because Kolkata was the center. பிரிட்டிஷ் டைம்ல கொல்கட்டா தான் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தனால அந்த இடத்துல இந்த ஜூட் மேனுஃபேக்சர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்றதை யூஸ் பண்றதை வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்குமே அந்த டெவலப்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ சீப் லேபர், கொல்கட்டா பேங்கிங், இன்சூரன்ஸ், போர்ட் இருக்காங்க. பிகாஸ் வி ஹாவ், எங்க இருக்கு கொல்கட்டா? இங்க இருக்கு கொல்கட்டா. இங்க வந்து உங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால், ஒடிசா இங்க வரும். ஹியர் யூ ஹேவ் வெஸ்ட் பெங்கால். கொல்கட்டா பார்த்தீங்கன்னா இங்கே பங்களாதேஷ் பக்கத்தில் பங்களாதேஷ் வரும். ஹியர் யூ ஹேவ் வெஸ்ட் பெங்கால். கொல்கட்டா வந்து இந்த இடத்துல இருக்கும், உங்களுக்கு சீ ஷோரில் இருக்கும். ஸோ தட் இஸ் வை உங்களுக்கு போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதுனால ஜூட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ எந்த இண்டஸ்ட்ரியுமே எங்கே இருக்கும் அப்படின்னா 2 விஷயத்தை பொறுத்து தான் இருக்கும். ரா மெட்டீரியல் கிடைக்கணும், லேபர் கிடைக்கணும், அது அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான இதாக இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜூட் மில் எங்கே செட் பண்ணாங்க? ஃபேக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜூட் மில் வாஸ் செட் இன் கொல்கட்டா இன் 1855 அட் ரிஷ்ரா. இது கொஸ்டினாக கேட்பாங்க. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜூட் மில் செட் அப்படின்னா இட் வாஸ் செட் இன் கொல்கட்டா. ரிஷ்ராங்கிற பிளேஸில் செட் பண்ணாங்க. 1855 செட் பண்ணுறாங்க. புரியுதா? ஆஃப்டர் இந்தியா பார்ட்டிஷன் நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமா 1947 we are dividing பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. இன்னைக்கு பங்களாதேஷா அது இருக்கு. ஸோ அது வந்து 3/4 ஆஃப் த ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியா வந்து பங்களாதேஷ்க்கு போனனால நம்ம இதில் கம்மியாயிடுச்சு. 1/4 தான் இன்னைக்கு நம்மளோட கண்ட்ரியில் இருக்கு. யூ கேன் see the picture. ஜூட் ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து they are manufacturing this gunny bags. சாக்கு பையனை சொல்றாங்கல்ல, அதுதான் இந்த ஜூட் ப்ரொடியூசிங். அந்த கலரை பொறுத்தும் அதோட வேல்யூவை பொறுத்தும் we call it as golden fiber. Next comes the sugar industries. India is the world's second largest sugar producer. Very very important. சரியா? tops in gur and kansari production. So yes, gur and kansari productionலயுமே நம்ம தான் டாப்ல இருக்கோம். The bulky raw material reduces sucrose content in haulage. சீசனல் கோஆபரேட்டிவ் செக்டர் சூட்டட் 60% மில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகாரில் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் 60% ஆஃப் சுகர் ப்ரொடியூசிங் மில்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகாரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இது என்ன மேம் இது பல்கி ரா மெட்டீரியல் ரெடியூசஸ் சுக்ரோஸ் கண்டென்ட் இன் ஹவுலேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சுகர் கேன் பொறுத்த வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போய் அந்த ஜூஸை எடுத்து சுகராக சேஞ்ச் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகும், லேட்டாக அந்த சுகர் கேனில் இருக்கிற சுக்ரோஸ் கண்டென்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சுகர் மில்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் கேன் ஃபார்முக்கு பக்கத்துலேயே சுகர் மில்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுற டைமில் கூட சுக்ரோஸ் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கமாக வச்சுருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நிறைய நம்ம ஒரே இடத்துல போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த சுக்ரோஸ் கண்டென்ட் கம்மியாயிடும். லேட்டாக எவ்வளோ சீக்கிரம் வெட்டின உடனே எடுத்துகிட்டு போய் மில்லில் போட்டு சுக்ரோஸ் கண்டென்ட்டாக எடுத்துட்டா மட்டும்தான் நம்மளுக்கு லாபம் இருக்கும். இல்லைனா we might be losing some sucrose content அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால 60% ஆஃப் மில்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகாரில் இருக்குது. ஏன்? மெஜாரிட்டி ஆஃப் சுகர் கேன் ப்ரொடக்ஷன், நான் நேற்று அக்ரிகல்ச்சரில் சொல்லியிருப்பேன், மெஜாரிட்டி ஆஃப் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார் ஸ்டேட்ஸ், இந்த ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. சவுத்தில் தமிழ்நாட்டிலையும் இருக்கும். ஓகேயா? எஸ். Mills are shifting to southern and western states, particularly Maharashtra, due to high sucrose content, cooler climate and longer crushing season. அதான் சொன்ன பார்த்தீங்களா, சீக்கிரமாக ரொம்ப நேரம் வச்சு பண்ண முடியும். அதனால் என்னன்னா நார்த்தை விட 60% மில்ஸ் உத்தரப்பிரதேஷில் இருந்தாலும் இப்போ ப்ரெசென்ட்டாக தேர் ஆல் ஷிஃப்டிங் டு த சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக மகாராஷ்டிரா. காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் இஸ் வெரி வெரி குட் ஃபார் சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ். ஃபைன். நெக்ஸ்ட் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது வரைக்கும் நம்ம அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னா ஒன்றும் இல்லை, மினரல்ஸ் அண்ட் ரா மெட்டல்ஸை வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும், அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்மோஸ்ட் த பேசிக் நீட் ஃபார் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ். மற்ற இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணணுன்னாவே அவங்களுக்கு மெஷின்ஸ் வேணும். மெஷின்ஸ் வேணும்னாவே இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நமக்கு வேணும். ஸோ திஸ் இஸ் லைக் அ பிரைமரி இண்டஸ்ட்ரி ஃபார் அதர் இண்டஸ்ட்ரீஸ் we can say. Why? Because they are crucial for various industries by supplying machinery for engineering. கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த கம்பி யூஸ் பண்ணுவாங்கல்ல ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், டிஃபென்ஸ்
கன் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பெரிய பெரிய வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், ஆர் பெரிய டேங்கர்ஸ் ப்ரொடியூசிங்காக இருக்கலாம், ஷிப் ப்ரொடக்ஷன், எல்லாத்துக்குமே வி நீட் அயன் அண்ட் ஸ்டீல். மெடிக்கல் டிவைசஸ், டெலிஃபோன்ஸ் வந்து வேணும் அப்படின்னாலுமே வி நீட் தம். சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட் எது வேணும்னாலும் வி நீட் அயன் அண்ட் ஸ்டீல். அண்ட் கன்சியூமர் குட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற டேபிள், சேர், அந்த மாதிரி விஷயம் தான் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எங்கெல்லாம் தேவைப்படும் உங்கள் ஃபேக்ட் நோட்டில். வேர் ஆர் ஆல் திஸ் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டிமாண்டட் அப்படின்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆர் க்ரூஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் அ கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். இது இருந்தால் தான் ஒரு கண்ட்ரி இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷனே வந்து ஏன் வேர்ல்டு எல்லா இடத்துலையுமே இருந்தாலுமே ஏன் வந்து இங்கிலாண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன், யூரோப்பில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தே ஹேட் ரிச் அயன் அண்ட் ஸ்டீல். அந்த கண்டென்ட் அவங்ககிட்ட நிறைய இருந்துச்சு. மெயினாக அவங்ககிட்ட அயன் அண்ட் ஸ்டீல் இருந்தனால அவங்களால மெஷின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த மெஷின்ஸை வச்சு தே ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் குட். தட் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் வை பர்டிகுலர்லி இங்கிலாந்து was the top country which was successful in industrialization. அதான் இங்கேயும் சொல்கிறாங்க, ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டு ஸ்டீல் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் மெயினாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ஹெவி ரா மெட்டீரியல்ஸ் வேணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகம். அதனால தான் வந்து ஸ்டீல் பிளான்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்கோ ஈஸியாக இருக்கோ அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபேக்ட் நோட்ல எழுதிக்கோங்க. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ரீஜன் இஸ் த ஹோம் ஃபார் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. பை பிகாஸ் டூ திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் அங்கே அயன் ஓர்ஸ் பக்கம் நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோல் மைனிங் நிறைய நடக்கும். அந்த ஏரியாவில் தான் நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் மினரல் ரிசோர்ஸஸ் கிளாஸில் எடுத்திருப்பேன் இல்லையா, அந்த கிளாஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல், அயன் இது ரெண்டும் எங்கே நிறையா கிடைக்குதுன்னு அந்த கிளாஸ் வீடியோ போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூனா ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா இந்த பிளேஸ் தான் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சரியா? எஸ். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ தீஸ் பிளேசஸ் ஆர் வேர் யூ கேன் ஃபைண்ட் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்? பிகாஸ் ஹை கிரேட் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி வாஸ்ட் டொமஸ்டிக் மார்க்கெட் பொட்டன்ஷியல் இந்தியாவிலே நிறைய தேவைப்படுது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் தே டெல். அலுமினியம் ஸ்மெல்டிங், செகண்ட் லார்ஜஸ்ட் மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி யூஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட் யூட்டென்சில். அன்றைக்கே சொன்னேன் ஏர்கிராஃப்ட்ஸ் இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் நான். பாப்புலர் ஆஸ் சப்ஸ்டியூட் ஃபார் ஸ்டீல். ஸ்டீல், காப்பர், ஜிங்க் அண்ட் லெட் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது மெட்டல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா the first choice is aluminium. That is why they say that it's a popular substitute for steel, copper, zinc and lead அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ வாட் இஸ் த திங் இஸ் அலுமினியம்க்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது ஒன்று. அதே மாதிரி ஏர்கிராஃப்டில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, யூட்டென்சில்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, வயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால அலுமினியம் இண்டஸ்ட்ரி ஸ்மெல்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தே யூஸ் பல்கி ரெட்டிஷ் கலர்ட் பாக்சைட். பாக்சைட் இஸ் த அலுமினியம் ஓர். திரும்பவும் மினரல்ஸ் லெசன்ஸில் நான் சொல்லியிருப்பேன் பாக்சைட் இஸ் த நேம் ஆஃப் அலுமினியம் ஓர். இதை கேட்பாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த ஓர் ஃபார் அலுமினியம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா you can say it is bauxite. சரியா? Fine. So bauxite as raw material. Industry's location is primarily driven reliable electric supply இருக்கணும் and then cost effective raw material sources இருக்கணும். மெயினாக அலுமினியம் raw material sources எங்கே நிறையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்கு. இதெல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மினரல் ரிசோர்ஸஸில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஒரு லெசனும் இன்னொரு லெசனும் இன்டர்லிங்க்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் ரேப்பிட்லி எக்ஸ்பேண்டிங் and encompassing both large and small scale manufacturing units. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் 2 செக்டராக இருக்கும். அது என்ன ஆர்கானிக் இன்ஆர்கானிக்? கெமிக்கல்ஸில் கார்பன் ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சு, அந்த கெமிக்கலில் கார்பன் இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் ஆர்கானிக் கெமிக்கல். அதில் கார்பன் இல்லை அப்படின்னா அது இன்ஆர்கானிக் கெமிக்கல். புரியுதா? இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. when a chemical has, when any molecule contains carbon, it's a organic molecule. When it does not has carbon, it is a inorganic molecule. So example என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா organic carbon அப்படின்னா alcohol. Alcohols are organic chemicals. Ammonia NH4 is an inorganic chemical. ஏன்னா இதில்
you know very well, there is no carbon. ஆமாவா? So இதில் alcoholல you have CH2H5OH. So this is what is ethyl alcohol. அதில் கார்பன் இருக்கா? 2 கார்பன் இருக்கா? So it's a organic compound. அதனால தான் நீங்களுமே organic compoundல படிப்பீங்க chemistryல. You have this. So what is the basic difference between organic and inorganic? The presence of carbon. சரியா? So sulfuric acid மெயினா எல்லாத்துக்குமே தெரியும், king of acids அப்படின்னு சொல்லுவாங்க, because it is very powerful. Then you have nitric acid, alkalis and soda ash. இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் தான். இதெல்லாம் எதுக்காக வேணும் மேம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே இந்த சல்ஃபியூரிக் ஆசிடாக இருக்கலாம், நைட்ரிக் ஆசிட், இது எல்லாத்துக்குமே they have various uses. வேறு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, ஆர் directly we also use it for our consumer purposes also. புரியுதா? Fine. So why do you think it's so? Organic chemicals வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல்ஸில் வந்து இருந்து எடுப்பாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த ஆர்கானிக் கெமிக்கல்ஸை they use it for synthetic fiber production, rubber production, plastic production, dyeing பண்ணுறால, கலர் பண்ணுறோம்ல, dyeing stuffs, drugs and pharmaceuticals. இது எல்லாத்துக்குமே என்ன வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் வேணும். ஸோ ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஏன் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have so much needs. நம்மளோட நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. now we are trying to be self reliant. மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற எல்லா கெமிக்கல்ஸுமே நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வந்து நம்மளோட கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பெருசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கானிக் கெமிக்கல் பிளான்ட் சிச்சுவேட்டட் நியர் ஆயில் ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ். அதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் கம் ஃப்ரம் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இதுதான் கொஸ்டின். சரியா? ஏன் வந்து ஆர்கானிக் கெமிக்கல் பிளான்ட்ஸ் வந்து ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து வர அவுட்புட்டை யூஸ் பண்ணி தான் வி ப்ரொடியூஸ் அதர் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். அந்த ஆர்கானிக் கெமிக்கல்ஸில் இருந்தால் வி ப்ரொடியூஸ் ஃபர்டிலைசர்ஸ், டைஸ் அண்ட் தென் ட்ரெஸ்ஸஸ், பிளாஸ்டிக், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், இது எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். So next is fertilizer industry. Fertilizer industry primarily produces nitrogenous, phosphatic and complex fertilizer. NPK கேள்விப்பட்டிருக்கீங்களா? NPK fertilizer கேள்விப்பட்டிருப்பீங்க. It is one of the very common. NPK, urea. இது ரெண்டும் தான் common fertilizer you would have heard. NPK N stands for nitrogen, P stands for phosphorus, K stands for potassium. NPK fertilizer, nitrogen, phosphorus and potassium. யூரியாலே என்ன இருக்கும்? யூரியாலே நைட்ரஜன் தான் இருக்கும், அமோனியா கண்டென்ட் அதிகமாக இருக்கும் யூரியாவில். சரியா? ஸோ ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ப்ரைமர்லி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜினஸ், பாஸ்பேட்டிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏரியாலையுமே அந்த சாயிலில் என்ன தேவைப்படுது, அந்த சாயில் என்ன கம்மியாக இருக்கோ அதை ஃபர்டிலைசர் ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்டிலைசர்னால் என்ன மேம், அதுவே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது மேம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க இல்லை ஜென்ரலாக ஒரு பிளான்ட் வளரணும் அப்படின்னா அந்த சாயில் இருக்க நியூட்ரியன்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி வளரும். பட் சம்டைம் நம்ம கண்டினியூஸாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறப்போ சாயில் இருக்க நியூட்ரியன்ஸ் பத்தாது. இப்போ நம்மலாம் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவுமே. அந்த சாயில் இருக்க நியூட்ரியன்ஸ் பத்தாதப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னலாக ஃபர்டிலைசர் ஆட் பண்ணுவோம். அந்த ஃபர்டிலைசர் ஆர்கானிக், அதாவது நேச்சுரல் இருக்குது, சிந்தட்டிக்கும் இருக்குது. நேச்சுரல் ஃபர்டிலைசர் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம் நம்ம நேற்று கிளாஸில் அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம். இந்த கவு டங்கு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வெஜிடபிள் வேஸ்ட், இப்போல்லாம் வீட்லேயே எல்லாரும் பண்ணுறாங்க இல்லையா, கொக்கோ பீட், இதெல்லாமே ஆட் பண்ணுவோம். சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் வந்து இந்த மாதிரி ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும். இந்த மாதிரி NPK, யூரியா. ஸோ அந்த சாயிலை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அந்த சாயில் என்ன கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா தீஸ் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ். பொட்டாஷ் வந்து எஸ்பெஷலி பொட்டாஷ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், ஏன்னா நம்மக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால we are importing potash. ஸோ பொட்டாஷ் மட்டும் பொட்டாஷியம் இந்த NPKல இந்த பொட்டாஷ் இருக்கு இல்லையா, அது வந்து we are importing அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டர் ஆன் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா நம்ம நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்தியாவில் குஜராத், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அண்ட் கேரளா இந்த ஸ்டேட்ஸில் தான் we have fertilizer industries. ஃபேக்ட் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. குஜராத், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அண்ட் கேரளா இந்த 5 ஸ்டேட்ஸில் we have fertilizer industries.
புரியுதா? And then we have cement industry, very important cement industry. So cement is the நம்ம building construction பண்ண infrastructure improve பண்ணனும்னா we need cement. Cement is a ரெண்டு நம்ம வந்து binding agent. புரியுதா? கல்லெல்லாம் ஒண்ணா வச்சு தான் நம்ம வீடு கட்டறோம். அதுக்கு அந்த கல்லை ஒண்ணா புடிச்சு நிறுத்தறதுக்கு we need cement. So cement manufacture is crucial for construction. It requires heavy raw materials like இதுக்கு என்னெல்லாம் raw material வேணும்னு பாத்துக்கோங்க. limestone, இதுவுமே mineral resourcesல நான் சொல்லிருக்கேன். limestone, silica, gypsum, coal and electric power. So இது வந்து 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ கேட்கலாம். What are the raw materials for cement industries? Limestone, silica and gypsum, coal and electric power. These are required for various commercial establishment. So this can be used for production. So the industry has strategically located plants in Gujarat. ஏன் அப்படின்னா providing access to Gulf countries. So இந்த Gulf countries ல இருந்து ஈஸியா குஜராத்ல இருந்து so this is where Gujarat is இல்லையா? So இங்க அரேபியன் சீ இருக்கும். So குஜராத்ல இருந்து ஈஸியா அப்படியே போனீங்கன்னா இந்த இடத்துல பெர்ஷியன் கல்ஃப் இருக்கும். You will have all these Asia, இதுதான் ஏசியா. So here you have Persian Gulf, ஈஸியா கொண்டு போயிட்டு we can sell in Arabian nations. சிமெண்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது ஈஸியா குஜராத்ல வச்சிருக்கனால ஈஸியா அங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கம்மி பண்றதுக்காக it is strategically located in Gujarat அப்படினு சொல்லிருக்காங்க. ஏன் குஜராத்ல வச்சிருக்காங்க? இதுதான் ரீசன். அரப் கண்ட்ரீஸ்க்கு ஸ்ட்ராட்டஜிக்கா ஈஸியா கொண்டு போய் அரேபியன் சீயை கிராஸ் பண்ணி கொண்டு போய் நம்ம சேல் பண்ண முடியும். அதுக்காக தான் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி குஜராத்ல இருக்கு. क्वेश्चनல கேட்டாங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி strategically placed in which are the following states அப்படினு கேட்டாங்கன்னா you should know that it is present in Gujarat அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? next is automobile industry. automobile industry னா என்ன? automobiles produce பண்றவங்க. அது என்னென்ன இருக்குன்னா trucks, buses, cars, நம்மளோட 2 wheelers and motorcycles, scooters, 3 wheelers and multi utility vehicles அப்படினு சொல்றாங்க இல்லையா? multi utility vehicleனா பெரிய பெரிய tanker lorries and then trucks, இது எல்லாமே automobile industry கீழ வரும். இது எங்க அப்படினா various centersல manufacture பண்றாங்க. இந்தியால growth is driven by new models and liberalization வந்ததுக்கு அப்புறமா what is this liberalization? We opened the economy to the world level market. அப்ப என்ன ஆரம்பிச்சது? நம்ம வேற கண்ட்ரில இருந்து ஈஸியா raw material வாங்க முடிஞ்சது. நம்மளும் ஈஸியா போய் சேல் பண்ண முடிஞ்சது. So we got raw material from other countries in many situations. We also sold our products. நம்ம ப்ரொடியூஸ் பண்ற products. டாடா மோட்டார்ஸ் எல்லாம் இந்தியன் கம்பெனி இல்லையா? நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல சேல் பண்றோம் அப்படின்னா because of this new models and liberalization வந்ததுக்கு அப்புறமா automobile industries நல்லா டெவலப் ஆச்சு. Then comes this electronic industry, information technology, IT and electronic industry. You can see a TV, telephones, computers, mobile phones, இது எல்லாமே electronic industryல தான் வரும். So electronic industry in India comprises products like transistor sets, television, telephones and computers. இந்தியால அதெல்லாம் manufacture பண்றாங்க. அது இல்லாம foreign mobile phone companies இங்க கொண்டு வந்து manufacturing units வந்து வைக்கறாங்க. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க ஈஸி நமக்கு வந்து நிறைய லேபர் கிடைப்பாங்க. raw material ஈஸியா நம்ம வந்து வேற இடத்துல இருந்து வாங்க முடியும் இல்ல நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால other foreign countriesமே கொண்டு வந்து இங்க நிறைய செட் பண்றாங்க. So Bengaluru is the electronic capital. Silicon Valley of India ன்னு பெங்களூரை சொல்வாங்க. ஏன் அப்படினா பாத்தீங்கன்னா அங்க தான் நிறைய கம்பெனிஸ் இருக்கு பெங்களூர்ல. And then apart from that பெங்களூர்ல மட்டும் இல்லாம note it down, fact noteல எழுதிக்கோங்க. மும்பை, டெல்லி, ஹைதராபாத், புனே, சென்னை, கொல்கத்தா, லக்னோ and கோயம்புத்தூர் இந்த ஏரியாஸ்லலாம் கூட we have IT and telecommunication industries. For the information technology and telecommunication industry, இந்தியாவுல நிறைய எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேட் பண்ற கம்பெனிஸ்ல இண்டஸ்ட்ரீஸ்ல this IT and electronic industry ஒன்னு. புரியுதா? Yes. So here we are talking about IT னோட எல்லாரும் IT கம்பெனிஸ் யோசிக்காதீங்க. அந்த எலக்ட்ரானிக் கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி இண்டஸ்ட்ரியை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். டிவி மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரி, மொபைல் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரி, அதை பத்தி பேசுறேன். அந்த ஐடி செக்டர் வந்து எதுல வரும்னா சர்வீஸ் செக்டர், டெர்ஷரியில போயிடும். இங்க அந்த ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரீஸை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். புரியுதா? எஸ்.
and then industrial pollution and environmental degradation இவ்ளோ நல்லது இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்றேன் ஆனா மெயினான விஷயம் என்னன்னா இதெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் நம்மளோட யூசேஜ்க்காக ப்ரொடியூஸ் பண்றோம் but still we are polluting the environment அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு so இந்தியால economic growth இருக்கிற அளவுக்கு we are also polluting land water air and then we are creating noise pollution ஏன் அந்த மெஷின்ஸ்லாம் கட 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 கடன்னு ஓடுது இல்ல அந்த சவுண்ட் வந்து noise pollution கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாம environment including thermal power plants thermal power plants are also causing issues ஏன் thermal power plants இந்த பிக்சர்ல இருக்கு பாத்தீங்களா they generate so much gases thermal power plants வந்து மெயினா கார்பன் டை ஆக்சைடும் black carbon அப்படினு சொல்ற அந்த குட்டி குட்டி பவுடர் black color பவுடரும் வெளியே வர்றது it is polluting the environment air pollution as a result of high levels of harmful gases like sulfur dioxide and carbon monoxide carbon monoxide is very poisonous ஏன் அப்படினா carbon monoxide blood குள்ள போச்சு அப்படினா நம்ம inhale பண்ணோம்னா நம்மளோட பாடியில இருக்க ஆக்சிஜனை எடுத்துட்டு it will kill people அந்த அளவுக்கு carbon monoxide is very very dangerous so particulate materials from factories particulate materials னா என்ன குட்டி குட்டி பவுடர்ஸ் மாதிரி இருக்கும் very small particles அந்த particulate matters from factories refineries and burning fossil fuels it negatively impacts human health animals plants buildings and atmosphere இது எல்லாமே பாதிக்கும் அப்படினு சொல்றாங்க air pollution next comes water pollution so see this picture எவ்ளோ பிளாஸ்டிக் இருக்கு பாருங்க நம்ம நேத்து நம்மள வந்து Saturday we saw one topic called as water resources என்ன சொன்ன இந்தியால தண்ணி இருக்கு ஆனா தண்ணி குவாலிட்டியா இல்ல அதனால தான் we are facing water scarcity இப்படி தண்ணி இருந்துச்சுனா இந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியுமா குடிக்க முடியாது அதான் இங்க சொல்றாங்க so industrial waste-ஐயும் இண்டஸ்ட்ரியில இருந்து வர affluents-ஐயும் டைரக்ட்டா நம்ம என்ன பண்றோம் அப்படினா அப்படியே தண்ணிக்குள்ள விட்டுறோம் இது யாரெல்லாம் அந்த மாதிரி பண்றாங்கன்னா பேப்பர் pulp industry chemical industry textiles வந்து dyeing நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க போறப்பவே பாத்தீங்கன்னா சைடுல வந்து தண்ணியே அப்படியே கலரா வரும் ஏனா dyeing industryல இருந்து வெளிய வர தண்ணி textile industry is one of the industry which uses so much water தண்ணி நிறைய யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரியில வந்து textile industry வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி நிறைய தண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க so that is what they are saying petroleum refineries tanneries னா என்ன leather industry tanneries னா யாருன்னு பாத்தீங்கன்னா tanneries are leather industry சரியா and electroplating industries they release dyes detergents acids and heavy metals inside the water அப்ப என்ன ஆகும் வாட்டரோட குவாலிட்டி ரொம்ப மோசமா போயிடும் நம்ம யூஸ் பண்ண முடியாது the thermal pollution என்னன்னா நல்லா கேட்டுக்கோங்க thermal pollution னா ஹீட் ரிலீஸ் பண்றது அப்படி கிடையாது thermal pollution என்ன அப்படினா இந்த thermal power plants-ல இருந்தோ இல்ல வந்து இந்த nuclear power plants-ல இருந்தோ வந்து என்ன நடக்கும் இங்கெல்லாம் தண்ணியை வந்து ஹீட் பண்ணி அந்த ஸ்டீமை வச்சு தான் they produce electricity அந்த ஹாட்டா வர தண்ணியை பக்கத்துல இருக்கிற வாட்டர் பாடியில விட்றப்ப என்ன ஆகும்னா that water body gets heated up அப்படி வாட்டர் பாடி ஹீட் ஆகுறப்போ அந்த தண்ணியோட குவாலிட்டி கம்மியாகி there will be so many deaths so அதான் இங்க சொல்றாங்க water from factories and thermal power plants as well as waste from nuclear power plants can cause cancers birth defects and miscarriages abortion கூட ஆகும் கேன்சர் வரும் பிறக்கிற குழந்தைங்க வந்து birth defect-ஓட பிறக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க waste disposal the glass chemical industrial effluents இதெல்லாம் packaging salt garbage and then இதெல்லாம் என்ன பண்ணும்னா சாயிலையும் கிரவுண்ட் வாட்டரையும் கெடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா சோ அதனால என்ன ஆகும் soil degradation ஆகும் and then contamination நடக்கும் இந்த போட்டோ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு noise pollution வந்து என்ன தெரியுமா ஆகும் just imagine சத்தமா கேட்டுட்டே இருந்துச்சுனா ஒரு மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகும் படபடப்பு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நடக்கும் ஸோ நாய்ஸ் பொல்யூஷனால என்னென்ன எஃபெக்ட் வரும் மெயினாக எங்க இருந்தெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ் ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரி நடத்துகிற இடத்துல போனீங்கன்னா சத்தமாக சவுண்ட் கேட்டே இருக்கும் இதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து இரிட்டேஷன் ஆகும் கோவம் வரும் ஆங்கர் வரும் காது கேட்காம போறக்கு வாய்ப்பு இருக்கு ஹியரிங் இம்பேர்மெண்ட் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஹார்ட் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் இந்த இரிட்டேஷன் இந்த டென்ஷன் ஆனாவே நம்மளுக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அப்படி கண்டினியூஸாக டெய்லி இரிட்டேஷன்ல இருந்தால் அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வந்துடும் அண்ட் தென் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் பிபி இன்க்ரீஸ் ஆகும்
ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸும் இருக்கும், சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸும் இருக்கும். அதில் நம்ம ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்காக நடக்காது, ஆர்கன் ஃபங்க்ஷனிங்கில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்னா டெய்லி இரிட்டேஷனில் இருந்தால் அவங்களுக்கு மனசு ரொம்ப கெட்டு போயிடும், எப்போவுமே கோவம் வர்றது, இரிட்டேட்டடாக இருக்கிறது, மற்றவங்க கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ தீஸ் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நம்ம என்னென்னா நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம சொசைட்டியை பார்த்துக்கணும். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இம்பார்ட்டன்ட், யாருமே பாவர்ட்டியில் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்வாயர்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், எக்கானமியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படின்னா we should go for sustainable development model. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் என்வாயர்மெண்டல் டிகிரேடேஷன் இன் இந்தியா என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா every liter of waste water discharged by an industry pollutes 8 times the quantity of fresh water. பாருங்க, ஒரு லிட்டர் ஆஃப் வேஸ்ட் வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா 8 லிட்டர் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டரும் பொல்யூட் ஆகிடும். அப்போ அவங்க எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ 100 லிட்டர் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 800 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரும் கண்டாமினேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே வேஸ்ட் வாட்டர் என்ன பண்ணலான்னா முன்னாடியே ப்ராசஸ் பண்ணிவிடுங்க. ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட வேஸ்ட் வாட்டரே கொஞ்சம் நீங்களே ஒரு க்ளீனிங் மாதிரி மெக்கானிசம் மாதிரி வச்சுட்டு திரும்ப அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ரீசைக்கிள் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் மல்டிபிள் ஸ்டேஜஸ் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறையா வேஸ்ட் வாட்டர் வெளியே வராது. ஒவ்வொரு தினமும் வேஸ்ட் வாட்டர் விடுறதுக்கு பதிலாக யூஸ் பண்ண வாட்டரே கொஞ்சம் க்ளீன் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுறப்ப வேஸ்ட் வாட்டர் ஜெனரேஷன் கம்மியாகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சரியா? ஸோ தட் ஹார்வெஸ்டிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வாட்டர் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, எஸ். Treating hot water and effluents before releasing them into the rivers and ponds. Treatment of industrial effluents can be done in 3 phases. 3 விதமாக இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ் வந்து ட்ரீட் பண்ண முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் கேட்கலாம் ஆர் 3 மார்க்கில் கேட்கலாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணி தண்ணி விடுங்கன்னா அது எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் 3 லெவலில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். இது வந்து மெக்கானிக்கல் மீன்ஸ் என்ன, சும்மா ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணுறது தான் மெக்கானிக்கல் மீன்ஸ். இதில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, கொஷினாக வரும். ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, கிரைண்டிங் பண்ணுவாங்க, ஃப்ளாக்குலேஷன் பண்ணுவாங்க, செடிமெண்டேஷன் பண்ணுறது. ஸோ இந்த 4மே பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங், கிரைண்டிங், ஃப்ளாக்குலேஷன் அண்ட் செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணி ரொம்ப மண்ணாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டீங்க, சும்மா அப்படியே விட்டுட்டிங்கன்னா வாட்டர் மேலே இருக்கும், அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே வந்து செடிமெண்ட் ஆயிரும். அதை நீங்களே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சும்மா ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதில் மண்ணை கலந்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த மண்ணெல்லாம் கீழே போய் செட்டில் ஆகிடும். அதுதான் செடிமெண்டேஷன், சரியா? ஸ்க்ரீனிங்னா ஃபில்டர் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரைமரி. ஸோ ப்ரைமரி மெத்தடில் they யூஸ் மெக்கானிக்கல் மீன்ஸ். செகண்டரி மெத்தடில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு பாக்டீரியாவையோ இல்லை ஒரு ஃபங்கையோ யூஸ் பண்ணி அந்த வாட்டரை ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், ஹார்ம்ஃபுல்லான விஷயத்தில் பிரேக் டவுன் பண்ணி ஹார்ம்லெஸ்ஸான ஒரு விஷயமா மாற்றிடும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் மெக்கானிக்கல் மீன்ஸ், செகண்ட் இஸ் பயாலஜிக்கல் மீன்ஸ். தேர்ட் ஒன், ஸோ டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து பயாலஜிக்கல், கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராசஸ் 3மே பண்ணுவாங்க. புரியுதா? டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் they do biological, chemical and physical process 3மே பண்ணுவாங்க. This involves recycling of waste water. இதில் பாருங்க, இது வந்து one of the important example how they do this water treatment. So screening பண்ணி balance tank போயிட்டு flotation பண்ணுறாங்க. Then they are bringing to பயோரியாக்டருக்குள்ள ஏர் பாஸ் பண்ணிட்டு பாக்டீரியா போட்டுருவாங்க. ஸோ the bacteria will react with the waste water and break it down into simple process. And they are bringing into ultrafiltration. அந்த அல்ட்ராஃபில்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப மைன்யூட்டான ஃபில்ட்ரேஷன் பண்ணுறப்போ அந்த வேஸ்ட்டு தனியாக போயிடும். தண்ணி வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த வேஸ்ட் வாட்டரை கம்பேர் பண்ணுறப்போ திரும்ப யூஸ் பண்ணுற குவாலிட்டிக்கு வந்துடும். ஸோ அந்த வாட்டரை ஒன்று என்வாயர்மெண்ட்டில் விட்டால் என்வாயர்மெண்ட் டிகிரேட் ஆகாது, பிகாஸ் த வாட்டர் ஹஸ் பீன் ட்ரீட்டட். ஸோ ஹார்ம்லெஸ்ஸாக என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே விடுவாங்க. இல்லைன்னா அதையே திரும்ப எடுத்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 2 ப்ராசஸ் நடக்கும். இது கொஷனாக கேட்பாங்க. புரியுதா? எஸ். The need for legal regulation of overdrawing groundwater resources
reducing air pollution, and promoting sustainable development by integrating growth with environmental concern is very important. The sustainable development na sonnalaya neenga environment kaapaathano, economy kaapaathano, society kaapaathano. So idla enna solla varanga, how to do this abdina, smoke stacks use பண்ணுங்க. புரியுதா? ஸ்மோக் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா ஏன் ஸ்மோக் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னா, வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்மோக்கை வந்து ஃபில்டர் பண்ணிடுறது, அந்த பர்டிகுலேட் மேட்டர் இதெல்லாம் வராமல் ஃபில்டர் பண்ணி சும்மா ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸான கேஸை மட்டும் வெளியே அனுப்புறது. நெக்ஸ்ட் இஸ் ஆயில் யூஸ் பண்ணுங்க. கோல் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா கோலில் தான் அந்த பவுடர் பிளாக் கார்பன் கோலில் தான் ஜென்ரேட் ஆகும். பிளாக் கார்பன்னா ஒன்றும் இல்லை, கோலை எரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிளாக் கலரில் வரும், அதுதான் அந்த பிளாக் கார்பன். அது ரொம்ப மைன்யூட் பவுடராக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. பட் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே டெபாசிட் ஆகி கருப்பு கலரில் இருக்கும். அதை வந்து இப்படி சுரண்டி எடுத்தால் ஒரு பிளாக் கலரில் வரும், அந்த பிளாக் கார்பன் சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து இன்ஹேல் பண்ணாவோ இல்லை என்வாயர்மெண்ட்டுக்கோ ரொம்ப ரொம்ப அது வந்து டிகிரேட் பண்ணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கோல் யூஸ் பண்ணாதீங்க, ஆயில் இல்லைன்னா கேஸை யூஸ் பண்ணுங்கள் ஃபியூவலாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீடிசைனிங் மெஷினரி ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி. எனர்ஜி எஃபிஷியன்சியில் என்ன, கம்மியான ஃபியூல் யூஸ் பண்ணாவே நல்ல அவுட்புட் வர மாதிரியானது யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கோலாக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும் கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். அப்போ வெளியே வர கேஸஸ் ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும். எப்படி நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும்? லூப்ரிகேஷன் மெக்கானிசம் மூலமாக நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுங்கள். ஆயில் விடுறது, இந்த மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம சைக்கிள் டோர்லலாம் பார்த்தீங்கன்னா, டோரில் வந்து சத்தம் வருது அப்படின்னா அந்த அந்த டோரில் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அந்த கிளிப்பு மாதிரி ஒன்று வரும், அந்த இடத்துல ஆயில் விடுவாங்க. ஸோ தட் அந்த ஃப்ரிக்ஷன் கம்மியாகி ஸோ த சவுண்ட் வில் ரெடியூஸ். ஸோ அதே மாதிரி எல்லா மெஷினரியுமே டிசைன் பண்ணுறப்பவே நாய்ஸ்லெஸ்ஸாக டிசைன் பண்ணும் ஒன்று. அது இல்லாமல் நல்லா ஃபேப்ரிகேட் பண்ணி நல்லா லூப்ரிகேட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணால் மெஷின்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். நாய்ஸ் பொல்யூஷன் we can reduce. Classification of industries we just saw already. So first is agro-based industries. I told you, when the industry is depending on agriculture, it is agro-based industry. ஸோ அது வந்து ரா மெட்டீரியலுக்காகவும் இருக்கலாம், இல்லைனா அந்த ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது சேல் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஸோ தேர் ஆல் agro-based industries. Next comes mineral-based industries. Minerals, mining process, minerals raw materials யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி எல்லாமே mineral-based industries. Iron and steel, cement, aluminium, machine tools, petrochemicals இது எல்லாமே mineral-based industries. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் சப்ளை ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் குட்ஸ் லைக் அயன் அண்ட் ஸ்டீல். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்லேயே பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, பேசிக்கான மெட்டீரியல் அயன்லேருந்து ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து வேறு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கும், அந்த இண்டஸ்ட்ரி ஃபினிஷ்டு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் சப்ளை ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் குட்ஸ் லைக் அயன், ஸ்டீல், காப்பர் அண்ட் அலுமினியம். வைல் கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ், பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னா மற்ற இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு ரா மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க பேசிக் இண்டஸ்ட்ரீஸ். கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன அப்படின்னா, தே ப்ரொடியூஸ் ஃபைனலாக சிம்பிளாக சொல்லணும்னா, பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் கன்சியூமர் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல் கொடுப்பாங்க. கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ் வில் செல் த ப்ராடக்ட்ஸ் டு கன்சியூமர்ஸ். புரியுதா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? பேசிக் இண்டஸ்ட்ரியில் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஒரு எக்ஸாம்பிள். கன்சியூமர் இண்டஸ்ட்ரி ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி. ஃபைனலி வி கெட் அ சேர். இந்த கன்சியூமர் குட்ஸுங்கிறது சேர். ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்காங்க, அவங்க அயன் அண்ட் ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மைனிங்லேருந்து எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அயன் அண்ட் ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமர் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. அதில் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஒரு எக்ஸாம்பிள். அவங்க அதை சேராக மேக் பண்ணி கன்சியூமர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபைன். நெக்ஸ்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. சரியா? இட் இஸ் டிஃபைன்டு பை தி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இஸ் டிஃபைன்ட் பை தி மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அலோட் ஆன் அ யூனிட்ஸ் அசெட். சரியா? இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 1 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. 1 crore அபோவ் போச்சுன்னா அது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட் நோட்டில். 1 crore வரைக்கும் 0 to 1 crore இட்ஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. above greater than 1 crore na it is large scale industry. புரியுதா? Fine.
ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி பப்ளிக் செக்டர்னா கவர்மெண்ட்டோடது, எக்ஸாம்பிள் பெல், சேல் எக்ஸெட்ரா. ப்ரைவேட் செக்டர்னா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ், டாடா, தாபர் அண்ட் தென் டிஸ்கோ, பஜாஜ் ஆட்டோ, இதெல்லாமே வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், வெளியே யாரோ ஒருத்தவங்க ஓன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் ப்ரைவேட்லி ஓன். ஜாயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ரைவேட் கொஞ்சம், சரியா? ஸோ எக்ஸாம்பிள் ஆயில் இந்தியா லிமிடெட், இது ஜாயிண்ட்லி ஓன்டு பை பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ். கோஆப்ரேட்டிவ் செக்டர் அப்படிங்கிறது என்னென்னா கவர்மெண்ட்டும் இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க. ஆவின் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நான் நேற்று சொன்னேன் இல்லையா கிளாஸில். ஸோ கவர்மெண்ட் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கொண்டு வந்து உள்ளே போட்டு they produce some products and sell it, they take some profit also outside. அதுதான் இந்த cooperative societies. It is operated, owned and operated by producers, suppliers and workers, sharing profits and losses proportionally. So workersலாம் என்ன பண்ணுவாங்கன்னா salary எடுத்துக்காம they get profits, they get shares. அதுதான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும், எல்லாருக்கும் சம்பளம் போகாது, அவங்களுக்குலாம் ப்ராஃபிட்ஸில் ஷேர் போகும். புரியுதா? தட் இஸ் வாட் இஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இட் இஸ் ஓன்டு பை குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் தே டேக் த ஷேர்ஸ் பேஸ்ட் ஆன் தயர் ஒர்க் கிவன். அதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இது எங்கெல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கேரளாலாம் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Based on the bulk and weight of raw material and then finished goods base பண்ணி heavy industry, light industry ரெண்டா பிரிக்கிறாங்க. very very important. இது வந்து 2 mark, 5 mark, 3 markல கேட்கலாம். ஸோ என்னென்னா ஹெவி இண்டஸ்ட்ரியில் they manufacture heavy products. புரியுதா? இதுவே லைட் இண்டஸ்ட்ரியில் they manufacture light products. அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியான ப்ராடக்ட்ஸாக இருக்கா, சின்ன ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இதுவே ஹெவி இண்டஸ்ட்ரியில் நிறைய பெரிய பெரிய ப்ராடக்டாக இருக்கும். காரு அண்ட் தென் ஃப்ளைட்டு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹெவி இண்டஸ்ட்ரி. சும்மா பென்னு, ட்ரெஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது லைட் இண்டஸ்ட்ரி. அண்ட் தென் செல்ஸ் டு பிஸ்னஸ் ஆர் கவர்மெண்ட், பெரிய பெரிய பிஸ்னஸ் கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. லைட் இண்டஸ்ட்ரி வந்து கன்சூமருக்கு டேரெக்டாக சேல் பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் லைட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். அண்ட் தென் ஹெவி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், நம்ம உள்ளே போடுற காசுமே ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இங்கே வந்து அவ்வளோ கேபிட்டல் தேவைப்படாது. இங்கே வந்து ஸ்பெஷலைஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருப்பாங்க, இங்கே வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் இருப்பாங்க, வேலை செய்கிறவங்க ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்க. இங்கே ஒர்க் ஃபோர்ஸே ஸ்பெஷலைஸ்டாக தனித்தனி ஒர்க் ஃபோர்ஸஸ் இருப்பாங்க. நார்மலி லொக்கேட்டட் ஆஃப் ஃப்ரம் த க்ரௌடட் பிளேசஸ், ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற பிளேஸ்லேருந்து தள்ளி இருக்கும். இது வந்து சும்மா நார்மல் பிளேஸ்லேயே இருக்கும். பேக்கரிஸ் எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் லைட் இண்டஸ்ட்ரி. சும்மா நம்ம மெயின் ரோட்லேயே போனீங்கன்னா பேக்கரிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் லைட் இண்டஸ்ட்ரி. ஹை பேரியர்ஸ் டு என்ட்ரி, சும்மா உள்ளே நம்ம போக முடியாது. இது வந்து சும்மா உள்ளே போகிறதுக்கு பெருசாக ஒரு என்ட்ரிக்கு பெரிய பேரியர்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்றாங்க. ஸோ நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் ஷோஸ் த வே. ஸோ இட்ஸ் அ லீடிங் இந்தியன் பவர் ப்ரொவைடர். என்டிபிசியோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன், அதுதான் இவங்க. ஸோ இட்ஸ் அ இந்தியன் பவர் ப்ரொவைடர். இட் ஹேஸ் ISO, so Indian International Standards Organization certificates for EMS 1401. இது வந்து என்ன அப்படின்னா 14001 அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் நேம். இந்த பவர் ப்ரொடக்ஷனில் வர்ற அந்த ISO சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் ஸ்டாண்டர்ட் நேம். இட் டேக்ஸ் அ ப்ரோஆக்டிவ் அப்ரோச் டு ப்ரிசர்வ் நேச்சுரல் என்வாயர்மெண்ட் அண்ட் ரிசோர்சஸ் இன் பவர் பிளான்ட் லொக்கேஷன். சரி, எந்த பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் அது என்டிபிசிக்கு கீழே தான் வரும். இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. என்ன அப்படின்னா தேர் ப்ரொடெக்டிங் என்வாயர்மெண்ட் அட் த சேம் டைம் தேர் கிரியேட்டிங் பவர். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் யூட்டிலைசிங் எக்யூப்மெண்ட், அடாப்டிங் லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ். ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னா இருக்கிற டெக்னிக் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக பொல்யூஷனை கம்மி பண்ணுறாங்க. அதே மாதிரி வேஸ்ட் ஜெனரேஷனை கம்மி பண்ணுறாங்க. எப்படி வேஸ்ட் ஜெனரேஷன் கம்மி பண்ணுறாங்க? தே யூஸ் த ஆஷ். வாட் இஸ் திஸ் ஆஷ்? கார்பனை வந்து இந்த கோலை எரிச்சா நமக்கு வந்து அதுலேருந்து ஆஷ் வரும், இந்த சாம்பல்னு சொல்கிறாங்க, அது வருது இல்லை, அதை வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஃப்ளை ஆஷ் வந்து சிமெண்ட்டில் கொஞ்சம் கலக்கிறாங்க. ஸோ தட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் இஸ் யூட்டிலைஸ்டு சம்வேர் ஸோ தட் த பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இஸ் ரெடியூஸ்ட். ஸோ they are recycling the ash so that the waste generation is reduced. And then they provide green belts for nurturing ecological balance. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிளான்ஸ் நிறையா, ஏஃபாரஸ்டேஷன் நிறையா பண்ணுறாங்க. வை? மோஸ்ட்லி தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறையா வெளியே வரும்.
அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, பேரலாக நிறைய பிளான்ஸ் வந்து ஏஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க, நிறைய ட்ரீஸ் வளர்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த கார்பன் டை ஆக்சைடில் இந்த ட்ரீஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வெளியே இந்த குளோபல் வார்மிங்கை குறைக்க ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. they reduce environmental pollution through ash pond management and ash water recycling. இந்த ஆஷ் இருக்கிற வாட்டர் அண்ட் பாண்ட் வந்து மேனேஜ் பண்ணி வாட்டர் ரீசைக்ளிங் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் இக்கலாஜிக்கல் மானிட்டரிங் பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் சிஸ்டம் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது அவங்க கிட்ட. இக்கலாஜிக்கல் மானிட்டரிங் பண்ணுறாங்க. தே டூ ரிவ்யூஸ், ஆன்லைன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ ஆஃப் ஆல் இட்ஸ் பவர் ஸ்டேஷன். ஸோ என்னென்னா ரெகுலராக செக் பண்ணுவாங்க எல்லா பவர் ஸ்டேஷனும் கரெக்டாக என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா, அதுக்குன்னு ஆள் வச்சு பார்ப்பாங்க. தே ஹாவ் ஆன்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஏர் குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது மாறுது அப்படின்னா தே இமீடியட்லி டேக் ஆக்ஷன், தே லுக் இன் டு இட், த ஒர்க் ஆன் இட். ஸோ எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் தே ஆல்சோ ஹெல்ப் இன் ப்ரொடெக்டிங் தி என்வாயர்மெண்ட். அதுதான் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷனோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். புரியுதா? எஸ். ஸோ டுடே வி saw about மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் டாபிக் எடுக்கிறப்ப உங்ககிட்ட இதெல்லாம் கொஸ்டினாக வரும்னு சொல்லியிருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட் நோட்டில் எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. 3 விஷயம் உங்கள் ஃபேக்ட் நோட்டில் இருக்கணும். when, where, who. இந்த 3மே when, where, who, இந்த 3 இந்த WH கொஸ்டின்ஸ் உங்களோட ஃபேக்ட் நோட்டில் இருக்கணும். புரியுதா? ஸோ நான் இந்த வாரம் நான் மேப் பேஸ்டு டாபிக்ஸ் பிளான் பண்ணுறேன். ஜாகிரஃபி நம்மளுக்கு முடிய போகுது. ஐ வில் பிளான் மேப் பேஸ்டு டாபிக்ஸ் ஸோ தட் வீல் டிஸ்கஸ் வெல். we'll be solving all map based questions. நான் மென்டி குவிஸும் பிளான் பண்ணுறேன். I'll see you in next video. Thank you so much. Bye.